மாஸ்டர், சில உணவுகளை எப்படி எடுக்கணும் எப்படி சமைக்கணும்னு தெரியாம சில பேர் அதை யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி தவறுகளை கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டொமேட்டோ எடுத்துக்கலாம். சாலட்ஸ்ல இதை நிறைய பேர் பச்சையாவே சாப்பிடுவாங்க. ஆனா இதை லைட்டா குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் மில்லட்ஸ். இதை பிளைனா சாப்பிடவே கூடாது. கொஞ்சம் கீ சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கம்மியாகும். தேர்ட் சியா சீட்ஸ். இதை ட்ரையா சாப்பிடக்கூடாது. இதை ஊற வச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா டைஜஷன் இஷ்யூஸ் மாதிரி பயங்கரமா கிரியேட் பண்ணும். ஃபோர்த் ஆனியன் அண்ட் கார்லிக். இத கட் பண்ண உடனே குக் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணுங்க. அப்பதான் அதுல இருக்க ஃபுல் நியூட்ரிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிஃப்த் பீட்ரூட். இதை எப்பவுமே ராவா கட் பண்ணி சாப்பிடாதீங்க. கொஞ்சமா ஸ்டீம் பண்ணி கொஞ்சமா ஆயில் ஃப்ரை பண்ணி தாராளமா சாப்பிடலாம். அப்பதான் இதுல இருக்கிற விட்டமின்ஸ் உங்க பாடிக்கு கிடைக்கும். சிக்ஸ்த் ப்ரக்கோலி. இது நல்லா ஃபுல்லா பாயில் பண்ணி சாப்பிடாதீங்க. ஸ்டீம் பண்ணி லைட் குக் பண்ணி இதை தாராளமா சாப்பிடலாம். அப்பதான் இதுல இருக்கிற ஃபுல் நியூட்ரிஷன் உங்களுக்கு கிடைக்கும். செவன்த் பீனட். இது எப்பவுமே அதுல இருக்க தோலை சீவிட்டு சாப்பிடாதீங்க. ஏன்னா தோல்ல தான் ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்கு. 8th flax seeds. இத முழுசா தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. அரைச்சு இல்லனா ஊற வச்சு இத சாப்பிடுங்க. அப்போதான் அதுல இருக்க ஒமேகா 3 உங்க பாடிக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். 9th sprouts. இத பச்சையா சாப்பிடாதீங்க. கொஞ்சமா ஸ்டீம் பண்ணி இல்லனா ஆஃப் பாயில் பண்ணி கூட தாராளமா சாப்பிடலாம். இல்லனா ஸ்டொமக் ப்ராப்ளம் மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ்க்கு என்ன மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.